ஹாய் மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லக்கி லைஃப் ஸ்டைல். போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, என்னோட தம்பியோட பர்த்டே வீடியோ தான் பார்த்துருப்பீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேமிலியோட மருவத்தூர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அந்த வீடியோ தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரைடே நைட்டு போல் தான் கோயிலுக்கு போகிறாப்புல இருக்குது. பாப்பாங்க 2 பேருக்குமே காலையில் பசிக்கும் அப்படின்றனால கொஞ்சமாக லெமன் சாதமும் கத்திரிக்காய் கூட்டு மட்டும் ரெடி பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். கத்திரிக்காய் கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, உளுந்த பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கறி லீப் சேர்த்துக்கிறேன். 10 போல் சின்ன வெங்காயம், அது கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 கிலோ கத்திரிக்காயை கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெயிலே நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிட்டா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் நான் தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கிறேன். அது கூடயே கொஞ்சமாக பெருங்காய் தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா தண்ணியெலாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். சூப்பரான கத்திரிக்காய் கூட்டு ரெடி ஆயிரும். இது லெமன் சாதம், புளி சாதம், ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லெமன் ரைஸோட ஃபுல் வீடியோ ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம எங்கேயாவது வெளியே போனாலும் சரி, இல்லை ஒரு நல்ல காரியத்துக்கு நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க தெய்வத்தை வழிபட்டு மனசார நினச்சிட்டு தான் எல்லாருமே போவோம். அதே மாதிரி தான் நம்ம எங்கேயாவது வெளியூர் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா வீட்டிலையே நம்ம குலதெய்வத்தை வழிபட்டுட்டு நம்ம வேற ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதுக்காக குலதெய்வம் கோயில் எங்கே இருக்கோ அங்கே போய் தான் சாமி கும்பிடணும் அப்படின்லாம் இல்லை. நம்ம வீட்டில் அவங்கள நினச்சி வழிபட்டாலே போதும். நாங்கள் எப்போதும் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா, நாங்கள் எங்கே வெளியூர் கோயிலுக்கு போனாலுமே எங்கள் குலதெய்வத்தை நினச்சி அவங்களுக்கு காணிக்க வச்சுட்டு அவங்கள வழிபட்டுட்டு தான் நாங்கள் கோயிலுக்கு போவோம். யாரெல்லாம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டிலேருந்து ஒரு 10:30க்கு மேலே கோயிலுக்கு கிளம்பியாச்சு. அம்மா, தம்பி, சிஸ்டர் எல்லாருமே வந்திருந்தாங்க. அத்தை, மாமா, ஹஸ்பண்ட் எல்லாருமே ஃபேமிலியோடு சேர்ந்து கோயிலுக்கு போகிறோம். அத்தையும் மாமா ஒரு 30 வருஷத்துக்கு மேலே கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. என் ஹஸ்பண்டுமே மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போகல. அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு தான் இருந்தாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கோயிலுக்கு போகிறேன். குட்டீஸுமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறாங்க. தூக்கத்தில் கீழே விட்டுருக்கியா? பேக்கில் வச்சுக்கோ. சீரா ஃபோன் போட்டுமா? ஆமாம். மருவத்தூர் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 6 o'clock ஆகிடுச்சு. குட்டீஸ் 2 பேருமே நல்லா தூங்கிட்டாங்க. வேனில் ஏறினோடனே தூங்கினவங்க தான் காலையில் தான் எந்திரிச்சாங்க. எல்லாருமே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு.
வேன் நிற்கிற இடத்துலேருந்து கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. குட்டீஸை வச்சுட்டு நடந்து வர முடியாது அப்படின்றதுனால ஆட்டோ பிடிச்சி நாங்கள் எல்லாருமே வந்துட்டோம். ஆனால் இருமுடி செலுத்துகிறவங்க எல்லாருமே அங்கேருந்து நடந்து தான் வர்றாங்க. எங்கள் வீட்டில் இருந்து அத்தையும் மாமாவும் மாலை போட்டிருக்காங்க. எங்கள் ஊர்லேருந்து ஒரு 25 பேர்கிட்ட வந்து மாலை போட்டு வந்திருக்காங்க. என் ஹஸ்பண்ட் வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து கோயிலுக்கு மாலை போட்டு அத்தை மாமா கூட வந்து வருவாங்க. எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கோயிலுக்கு வரலை. நான் ஃபஸ்ட்டு வருஷமே கன்சீவ் ஆகிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து தனுஷா குட்டி பிறந்துட்டாங்க. அப்படியே லக்கி. அதுக்கப்புறம் அப்படியே நாட்கள் வந்து போயிடுச்சு. கோயிலுக்கு வந்து வரவே முடியல. எனக்கு ரொம்ப நாளாக ஆசை கோயிலுக்கு வரணும் அப்படின்னு. எங்கள் ஊரில் இருந்து வருஷம் கோயிலுக்கு வந்து அத்தையும் மாமா வந்தால் கூட்டிகிட்டு வருவாங்க எல்லாரையுமே. அப்படின்ற போது நம்ம போக முடியல அப்படின்னு வருத்தமாக இருக்கும். குட்டீஸ் 2 பேரையும் வச்சுட்டு கூட்டத்தில் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டில் இருந்துக்கிட்டோம். இப்போ வந்து கோயிலுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் தனுஷா அனுஷா கூட வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோயிலுக்குள்ளே போனால் ரிட்டன் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி போகும்போது ஏதாவது டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கடையில் நின்று குட்டீஸ் 2 பேருக்கு மட்டும் இட்லி வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வந்து டீ காஃபி சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி மருவத்தூர் கோயிலில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சில பொருள் வந்து இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பூ தான். அவ்வளோ அழகாக இருக்கும். கலர் கலராக வந்து ரோஸு இதெல்லாம் வச்சு கட்டி வச்சுருப்பாங்க. வருஷம் பாட்டி வரும்போது இந்த பூ வந்து கலர் கலராக வாங்கிட்டு வருவாங்க. ரொம்ப நேரத்துக்கு வந்து வாடாமல் இருக்கும். இது 1 வீக் வரைக்கும் கூட நம்ம வச்சு வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து முறுக்கு, பனங்கிழங்கு இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். மருவத்தூர் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் பாருங்க, ஒரு பாட்டில் வாங்கினா 50 ரூபாய்க்கு தர சக்தி. காலண்டர் பாருங்க 60 ரூபாய்க்கு தர சக்தி. இருட்டுக்கடை ஸ்பெஷல் அல்வா பாருங்க, ஒரு பாக்கெட் வாங்கினா 60 ரூபாய்க்கு தர சக்தி. அம்மா பிரசாதம் வாங்கி சக்தி வாங்க. அம்மா பிரசாதம் மாமா அத்தை கூட வந்தவங்க எல்லாருமே இருமுடி செலுத்த போயிருக்காங்க. நாங்கள் எல்லாம் சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்ட், அம்மா, தம்பி, தங்கச்சி எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு. ரொம்ப ரிலாக்ஸாக போய் அம்மாவோட தரிசனம் வந்து எங்களுக்கு சூப்பராக கிடச்சிச்சு. நல்ல மனநிறைவாக அம்மா கிட்ட வேண்டிட்டு வந்து ரிலாக்ஸாக வந்து உட்காந்தாச்சு. நாங்கள் எல்லாருமே திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வெளியே ஏதாவது திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம். குட்டீஸ் 2 பேத்துக்குமே இளநீ வாங்கி கொடுத்துட்டு குடிக்க வச்சுட்டு பாப்பா கலர் கலராக பார்த்தோன்னே இது வேணும் அது வேணும்னு சொல்லி அடம் முடிச்சு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. என்னோடய அத்தையும் அம்மாவும் வந்து அவங்களுக்கு வளையல் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்குமே வந்து அம்மாவும் அத்தையும் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தாங்க, கண்ணாடி வளையல் வாங்கி போடு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து அந்த சவுண்டு கேட்குறது வந்து எனக்கு பிடிக்காததுனால ரொம்ப நாளாக வந்து போடாமல் தான் இருந்தேன். என்னோட அத்தை வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வளையல் வாங்கி கொடுத்தாங்க. கல்யாணத்தப்போ வந்து கண்ணாடி வளையல் போட்டது. அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் நான் போட்டிருக்கேன். எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். யார் பூ, வளையல், பொட்டு, குங்குமம் இது கொடுத்தாலும் வேணும்னு சொல்லாமல் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வீடியோ
எங்கேயுமே வரணும். கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்ட டயர்டை விட திங்ஸ் வாங்குறதுக்கு அலைஞ்சது தான் ரொம்ப எல்லாத்துக்கும் டயர்டாயிடுச்சு. எல்லாருமே வேனில் ஏறி உட்காந்தோடனே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டீஸ் 2 பேருமே நல்லா தூங்கிட்டு வந்தாங்க. ஒரு 6:30 போல் மடப்புறம் வந்துட்டோம். அப்படியே மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து கோயிலுக்கு கிளம்பியாச்சு. மாரியம்மன் கோயிலையுமே கூட்டமாக தான் இருந்தது. ஓம் சக்தி கோயிலுக்கு போகிறவங்க எல்லாமே வந்து மடப்புறம் மாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டு தான் போகிறாங்க போல். ரொம்ப கூட்டமாக இருந்தது. சிறப்பு தரிசனத்துக்கு வந்து கேட்டு வரைக்கும் வந்து லைனில் நின்றுருந்தாங்க. அதில் நின்னோம் அப்படின்னா ஒரு 10 o'clock ஆகிடும் சாமியை பார்க்குறதுக்கு. கூட வந்தவங்க எல்லாருமே 100 ரூபா டிக்கெட் கொடுத்து சாமியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் கொடுத்து சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. அதுவே 1/2 hour கிட்ட ஆயிடுச்சு சாமியை பார்க்குறதுக்கு. சமயபுரத்திலே டின்னர் சாப்பிட்டுட்டு அங்கே தூங்க ஆரம்பித்தவங்க தான். திருச்சி வரைக்குமே நல்லா தூங்கிட்டு தான் வந்தோம். ஊருக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு வந்து டைம் வந்து 1:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு தூங்குறதுக்கு வந்து ஒரு 2:30க்கு மேலே ஆயிடுச்சு. அம்மா, தம்பி, சிஸ்டர் எல்லாருமே எங்களோட சேர்ந்து ஊருக்கு வந்துட்டாங்க. அன்டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டயர்டில் வந்து காலைல லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். 8:30க்கு மேலே காலையில் எழுந்திரிச்சு எல்லாத்துக்கும் டீ காஃபி போட்டு கொடுத்துட்டு சமையல் வேலையை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒயிட் ரைஸ் வச்சு சாம்பார் ரசம் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். சைடிஷாக வந்து காலிஃப்ளவர் இருந்துச்சு. அது 65 மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 65 வந்து போட்டுட்ருக்கோம். காலிஃப்ளவர் 65 வந்து எண்ணெயில் பிரியாமல் சூப்பராக வந்திருந்தது. எல்லாத்துக்கும் டயர்டாக இருக்கிறனால வீடியோ எதுவுமே எடுக்கவே இல்லை. நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு வந்து டைம் வந்து 10 o'clock ஆயிடுச்சு. அம்மா, தம்பி எல்லாருமே வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. எல்லாம் ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அத்தை மாமா வந்து இருமுடி பையில் கொண்டு போன அரிசியில் தான் சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் குழம்பு, ரசம், பொரியல் மட்டும் அவங்களுக்கு எடுத்து தனியாக வச்சுட்டு நாங்கள் தனியாக வச்ச ரைஸில் வந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டாச்சு. ஹஸ்பண்ட் வந்து கடையில் ஒர்க் இருக்குன்னு கிளம்பிட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் சாப்பிட்டுட்ருக்கோம். அத்தை மாமாவும் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தனுஷா, அனுஷா வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. வீட்டில் இருக்கிறத விட அவங்களுக்கு வந்து வெளியே போகிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் என்னோட தம்பி, தங்கச்சி, அம்மா, அப்பா அவங்களாம் சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அம்மா, தம்பி எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஒரு 11 மணி வாக்கில் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye bye.